எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுவும் ஆக்சுவலி இது கலைக்காக, ஒரு அழகுக்காக பெரிய பெரிய கல்யாண மண்டபம், அந்த மாதிரி மாலு, அந்த மாதிரி இடத்துலலாம் வீட்டில் கூட சரி பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்த்தீங்கன்னா அழகுக்கு தான் தொட்டியில் போட்டு அழகுக்காக வச்சுருப்பாங்க. எல்லாம் நினச்சிப்போம் ஒரு காலத்தில் இதெல்லாம் அழகு செடி வந்து அழகு தாவரங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அழகு தாவரமான இது வந்து அற்புதமாக மனிதனோட ஆற்றலையும் அழகுபடுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது தான். அதனால தான் இதுக்கு ஒரு அழகு தாவரம்னு பேர் வந்தது. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், ரணகல்லின்னு சொல்லுவோம். அதை ஏன் இதை கள்ளி வகையை சார்ந்தது சொல்கிறோன்னா, இதுவும் கள்ளி மாதிரி தான் இருக்கும். கள்ளி வகையை கொஞ்சம் திக்னஸாக இலை இருக்கும். கள்ளி வகையை சார்ந்ததுனால கள்ளின்றது ரணக்கல்லி. ரணக்கல்லி என ரணத்தை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. எல்லாருக்கும் ஒன்று நேரடியாக கிட்னிக்கே இதை சாப்பிட்டா 5 இலை சாப்பிட்டா சரியாயிடும் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறது தான் தெரியும். ஆக்சுவலி இது கிட்னிக்கெல்லாம் சரிப்படுத்த முடியாது, அந்த வகைக்கு இது பயன்படுத்த முடியாது. இந்த ரணகல்லி வந்து கிட்னிலாம் சரிப்படுத்தும் நம்ம சொல்கிறது அது தப்பு, அது பண்ண முடியாது. வேணும்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போக முடியாமல் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த யூரினை விலக்கி விடுறதுக்கு, சிறுநீரை கழிக்கிறதுக்காக வேணால் இந்த இலையை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 2 இலை 3 இலை நம்ம சாப்பிட்டோம்னா சிறுநீர் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அதை விலக்கி விடும். அதுக்கு கிட்னியை ரெக்கவரி கொடுக்கணும். நம்ம அதை வந்து எல்லோரும் நம்பியிருக்கீங்க. மேக்ஸிமம் அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது, சில வைத்தியர்கள் சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலி யூரின் தடைப்பட்டிருந்தால் அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை வாங்கிட்டு வந்தது ரணகல்லிக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த கண் வீக்கம், கண் எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இந்த கண் சுற்றி இந்த கருவளையங்கள், இந்த கண் வீக்கம், அந்த மாதிரி வீக்கத்தில் இருப்பாங்க, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கண் எரிச்சல், கண் வீக்கம் இருக்கும்போது இந்த இலையை வந்து சாறு எடுத்து, சாரை வெளி சைடில் வெளிப்புறமாக கண்ணுக்குள்ளே விடாமல் வெளிப்புறமாகவே தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த கண் வீக்கமானது குளிர்ச்சி ஏற்பட்டு கண் வீக்கம் குறையும். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரணகல்லி வந்து நம்ம வந்து உட்கொள்ளணும்னு சொன்னாலே அதுக்கும் வந்து காலத்தோட நேரம்னு சொல்கிற மாதிரி காலையில் தான் உட்கொள்ள முடியும், வெறும் வயிற்றில். எல்லா நேரத்தையும் இதை வந்து நம்ம சாப்பிடவும் முடியாது. இந்த மூலிகையான தன்மை ஏன்னா வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மை வெறும் வயிறாக இருக்கணும். இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டோ எதுக்காகவோ பண்ணக்கூடாது. உடம்புல ரத்த காயம் ஏற்பட்டிருந்தாலே, அடிப்பட்டு திடீர்னு எங்கன்னா போய் கீழே விழுந்துட்டோம், அடிப்பட்டுச்சு, ரத்த காயம் ஏற்பட்டுச்சு, பயங்கரமான உடனே எரிச்சல் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ரணகல்லியை வந்து உடனே அங்கே எங்கெல்லாம் மரத்துக்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது ஆக்சுவலி எங்கே பார்த்தாலும் ரோட்டில் மானாவாரியாக முளைக்கக்கூடிய இந்த ரணகல்லி தான். அது யார் வீட்டில் வேணாலும் இருக்கும், அது இழுக்காமலாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தொட்டி வாங்கி வைங்க. இந்த ரணகல்லி செடியை வந்து இலையை பிரித்து நல்லா கையில் போட்டு கசக்கி, உள்ளங்கையில் வெத்தலை மாதிரி நல்லா கசக்கி அதோட சாறு எடுத்து அந்த புண்ணு மேலே சாறு விட்டு அந்த இலையை அப்படியே மேலே வச்சு ஒரு கட்டு போட்டு கட்டிங்கன்னா எரிச்சல் உடனே நின்றுடும். டெய்லியுமே அந்த வைத்தியத்தை பண்ணிட்டு வந்தால் அந்த சிராய்ப்பு காயம் அந்த மாதிரி சரியாக மேல் லோட்டமாக உள்ள காயம் இல்லாமல் மேல் தோல் மீது காயம் ஏற்படுறது அத்தனையும் குணப்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து சப்போஸ் வயிற்று போக்கு போயிட்டுருக்கு, நிற்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் பேதி ஆகுறது சொல்கிறேன். பேதி பச்சையாக சொல்ல போகும்போது அது பேதின்னு சொல்லுவோம் நம்ம. அதை வயிற்றுப்போக்கு, அதை கையோட கழிஞ்சினே இருக்கும்போது, நிறைய கழிஞ்சினே இருக்குது, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த இலையை ஒரு 4 இலை பிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த லூஸ் மோஷன் மெல்ல நிற்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அதே பாருங்கள் அல்டிமேட்டாகவும் வேலை செய்யும். ஏன்னா இது வந்து சப்போஸ் மோஷனே போக முடியல, டைட் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இலையை உணர்த்தி பொடி பண்ணி கொதிக்க வச்சு குடித்தோம்னா அந்த மலச்சிக்கலையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த மாதிரி ரணகல்லிக்கு வந்து கள்ளி வகை சார்ந்தனால பலவிதமான மூலிகை தன்மை கொண்டது. எல்லாத்தையும் நான் சொல்லிட முடியாது, உங்களுக்கு சொல்கிறதுக்கு கால நேரம் பத்தாது, வீடியோவை தள்ளி விட்ருவீங்க, பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தால் இதை பாருங்கள். இந்த ரணகல்லியோட தன்மை இருக்குது. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் கிட்னி சரியாடுன்றது மட்டும் தான் இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். கிட்னிக்கு நேரடியாக இது சரிப்படுத்தாது. அது கிட்னிக்கு நீங்கள் சாப்பிட்ணுன்னா நல்லா ஒரு மருத்துவரை அணுகி, வைத்தியரை அணுகி அவர் சொன்னார்னா கேட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது இல்லாமல் எக்ஸ்டர்னலுக்கு யூஸுக்கும் சில இன்டர்னல் யூஸுக்கு எதுக்கு எப்படி பயன்படுத்தலான்றதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க இதை பாருங்கள். டெய்லியும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக மூலிகை சார்ந்த சேனல், ஒவ்வொரு மூலிகையை பற்றி சொல்கிறேன்.
ஃபுல்லாகவே ரணகல்லி தன்மை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. மீதி பாதி கதையை ரணகல்லி பார்ட் 2 ஒரு நாள் நான் போடுறேன் மீதியை. இப்போதைக்கு ரெண்டாவது இன்னொன்று இதில் மட்டும் இன்னொன்று சொல்லிடுறேன். முக்கியமானது ஒன்று, ஜாண்டிக்ஸ் சொல்கிறோம், மஞ்சள் காமாலை சொல்கிறது. இது அற்புதமான ஒரு மருந்து. இந்த மஞ்சள் காமாலைக்கும் பயன்படுத்தலாம். மஞ்சள் காமாலை வந்து நிறைய பேர் ஸ்டேஜ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது சொல்லிடுவாங்க டாக்டர். காப்பாற்ற முடியாத ஒரு மஞ்சள் காமாலை வந்து யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த ரணகல்லி செடியை கொடுங்க. காலையில் ஒரு 3 இலையை பிச்சு கொடுங்க, சாப்பிட்டோம். நான் சொல்கிறேன், இப்போ நல்லா இருக்கிறவங்கள நான் சொல்ல டெஸ்ட் பண்ண சொல்ல. நான் வந்து ஒரு மரண படுக்கைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜாண்டிக்ஸ் வந்துச்சு, மஞ்சள் காமாலை வந்துச்சு, ஸ்டேஜில் எல்லாம் தாண்டியாச்சு, காப்பாற்ற முடியாது, ரத்தத்தெல்லாம் ஊறி போச்சு அப்படின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதான் கல்லீரலை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்ம சொல்கிறேன் இல்லையா, அந்த கிட்னிக்கு தானே ஃபங்க்ஷன். இங்கே வந்து இதை நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அது ஒன்று தான் தெரிய வந்தது. ஆக்சுவலி இந்த ரணகல்லியானது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை தான் சுத்திகரி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் நீங்கள் வந்து அந்த கல்லீரலில் தான் அந்த மஞ்சள் காமாலை பிடிச்சிக்கோங்க. போயிட்டு மஞ்சள் காமாலை ஒருத்தனுக்கு வருதுன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் போது மஞ்சள் காமாலை வரும். இப்போ அந்த கல்லீரலையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, பலப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்காகவும் சாப்பிடுங்க. மஞ்சள் காமாலை உள்ளவங்க, மரண ஸ்டேஜுக்கு போனவங்க சாப்பிட்டு பாருங்கள். கடவுளை நம்பி சொல்கிறேன்னா நல்லாயிடும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக அந்த மஞ்சள் காமாலை வந்தவங்களாம் ரணகல்லியை சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜ் லெவல் தாண்டி இருக்கிற ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். கடவுளை நம்பி சொல்கிறேன், திருவினையாக்கும். பயப்படாதீங்க, எல்லோரும் நல்லா இருங்க. எனக்கு அதான் முக்கியம். சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்கிறேன், விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலில் பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் ஸ்பீச் போட்டால் கூட மூலிகை பற்றி ரொம்ப நேரம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஷார்ட்டாலாம் சொல்ல முடியாது ஒரு விளக்கத்தை. டக்குன்னு பாருங்கள், இந்த ஒரு செடி பாருங்கள், இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்ஸ் வாங்குறதுக்கும் வியூஸ் வாங்குறதுக்கும் நான் பண்ணுறது இல்லை. இது எல்லாருமே நல்லா இருக்கணும். மூலிகைத்தன்மை வரலாறுகள் அழிக்கப்படுது, எல்லாமே மறைக்கப்படுது, எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஏன்னா போன 3 தலைமுறைக்கு முன்னாடியே யாருக்குமே அம்மாமார்களுக்கு ஆயாமார்களுக்கு தெரியல. எல்லாமே சிட்டி வாழ்க்கையை நாடி வந்தாச்சு. எல்லாம் கிராமத்துலேருந்து எல்லோரும் பாதி பேர் வெளியே வந்ததுனால செடிகளோட தன்மையும் மூலிகையோட தன்மையும் தெரியல. 2 லட்சம் மூலிகை இருக்குது மொத்தத்தில். எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நான் சொல்கிறதே கம்மி தான். ஆனால் ஒவ்வொன்றும் கண்ணால் பார்க்குற அத்தனையுமே மூலிகை தான். எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் வரலாறுகள் மறைக்கப்பட்டாச்சு. அதனால் நீங்கள் வந்து டெய்லி பாருங்கள். எல்லோரும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அதை பயன்பெறுங்க. முதல்ல பயன்பெறீங்களோ இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கிங்க எதெல்லாம் எதுக்கு பயன்படுன்ட்டு.